ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கித்தி கேட்டு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குஸ்கா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸை கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம் பார்த்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். அன்னாச்சி பூ, பிரியாணி இலை ஒரு 3 இலை எடுத்துக்கோங்க. பட்டை ஒரு பெரிய பட்டை ஒரு 2 பட்டை எடுத்துக்கோங்க. ஏலக்காய் 3, லவங்கம் 4. இப்போ நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ணலாம். நான் 150 ஆயில் எடுத்துருக்கேன், சன்ஃப்ளவர் ஆயில். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், நல்லா கலரி விட்டுக்கணும். பொன்னி அரிசி எடுத்துருக்கேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் பொன்னி அரிசி. இப்போ நம்ம இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா தண்ணி ஃபுல்லாக அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வைப்போம். இப்போ என்னென்னா வாஷ் பண்ணி ரைஸ் வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணணும். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். புதினா, கொத்தமல்லி 1/4 கட்டுக்கும் கம்மியாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கியாச்சு. ஏன் வெங்காயத்து கூட நான் கொத்தமல்லியும் புதினாவும் போடுறேன்னா அந்த குஸ்கா சாப்பிட்ற வரைக்கும் ஸ்மெல் இருக்கும். ஒன்றரை ஸ்பூன் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஆயில் கூட ஆட் பண்ணிங்கன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இப்போயே ஃபுட் கலர் ஆட் பண்ண மாதிரியே இருக்குது பாருங்கள். எண்ணெய் கூடயே போட்டு மிளகாப்பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நான் 3 டேபிள்ஸ் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது நம்ம வதக்க இருக்கும் போதே நம்ம தக்காளி பேஸ்ட் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். தக்காளி கூட 10 கிராம் முந்திரி ஆட் பண்ணுறேன். இது நம்ம ஜாரில் நல்லா அரைச்சிக்கலாம். சால்ட் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். 100 கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூடவே நம்ம முந்திரி திராட்சை பேஸ்ட் பண்ணியிருக்கோம், அதையும் ஆட் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், குருமா குழம்பு மாதிரியே இருக்கும். ஓகேவா? இந்த கிரேவியை நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா 200 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டுடைய அளவு 100 இஞ்சி, 50 பூண்டு. அதுலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். 1.5 கரண்டி கார மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 150 ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டம்ளர் பொன்னி அரிசி எடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பொன்னி அரிசியை. மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட தண்ணி ஆட் பண்ணுவோம். இந்த டம்ளரில் தான் நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ நான் 5.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். 5.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா என்ன பண்ணும், மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் ஃபுட் கலரே ஆட் பண்ணலை. எண்ணெயில் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ண உடனே ஃபுட் கலர் மாதிரியே இருக்குது பாருங்கள்.
இப்போ கேஸ் ஸ்டவ் என்ன பண்ணோம், ஹையில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஆவி வெளியே வர அளவுக்கு நல்லா தண்ணி கொதிக்கணும். டைமில் வந்து கேஸ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும். ஆவி நல்லா வருதா, இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், கேஸ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும். இப்போ ஓப்பன் பண்ணலாம். அப்படியே எடுத்திங்கன்னா கையில் ஆவி அடிச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படி இழுங்க, சொல்லமாக இழுத்திங்கன்னா ஆவி மேலே படாது, கையிலையும் படாது. நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும், லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். அரிசி வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அரிசி மிக்ஸ் பண்ணலாம். அரிசி போட்டாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிப்போம். நான் இதில் சில்லி பவுடர் தவிர வேறு எந்த மசாலும் நான் சேர்க்கல. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். லெமன் சாறு எடுத்திருக்கேன். இது நான் ½ லெமன் இது கூட ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வர தக்காளி ரொம்ப புளிப்பாகவும் இல்லை, தயிரும் புளிப்பாக இல்லை. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். புளிப்பு இருந்துச்சுன்னா ஆட் பண்ண தேவையில்ல. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு புளிப்பு இல்லை, அதனால் நான் ½ லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ்வை ஹையில் வைங்க. ஹையில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. ஆவி மறுபடியும் நல்லா வரும்போது மூடியை எடுத்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சிடலாம். 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம மூடி போட்டு வைப்போம். பாருங்கள், நல்லா ஆவி வருது, ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். மூடிக்கு மேலே இப்படி கை வச்சு இப்படியே இருக்கணும். நல்லா கொதி வருது. இந்த டைமில் என்ன பண்ணணும், நம்ம கேஸ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். கரண்டி வச்சு நம்ம என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அடி என்ன பிடிச்சிருக்கா நம்ம பார்க்கணும்ல, மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போயே சாப்பிடணும் போல் இருக்குது. நல்ல பிரியாணி ஸ்மெல் இப்போயே வருது. ஆனால் இது குஸ்கா. மிக்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். செகண்ட் டைம் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணணும் பாருங்கள், ரைஸ் எடுத்து பாருங்கள், கொஞ்சம் ஹாஃபாக வெந்திருக்கு. இந்த டைமில் என்ன பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த ஓரத்தில் இருக்க ஆயிலெலாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டை ஃபஸ்ட்டு நம்ம இப்படி மூடிருந்தோம். இப்போ திருப்பி இப்படி மூடிட்டு தண்ணி எடுத்து வச்சுருங்க. நல்லா வெயிட்டான பாத்திரமா தண்ணி எடுத்து வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு டம் கட்டலாம். இப்போ நம்ம 20 மினிட்ஸ் டம் கட்டணும். ஓகே, 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம். எப்படி எடுக்க பாருங்கள் தட்டை. சாதம் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்மெல் இப்போ சூப்பராக இருக்குது. இது கூட நம்ம நெய் ஆட் பண்ணிப்போம். நான் 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெய் அங்கங்கே கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது. அது என்ன பண்ணணும், கொஞ்சம் இப்படி பண்ணி விடுங்க. இப்போ கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பிளேட்டை வச்சு மூடிடும். கரெக்டாக 1 நிமிஷம் போதும் மூடி வைக்கிறதுக்கு. ஏன் மூடுறேன்னா, அந்த நெய்யெல்லாம் அடி வரைக்கும் போயிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி மெல்ட் ஆகி ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டாக இருக்கும், ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக பண்ணியிருக்கோம். ஓகே, 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓரமாக இருக்க சாப்பாடை பாருங்கள், கலரும் போது எப்படி இருக்குன்ட்டு.
ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இதில் எந்த மசாலாவும் ஆட் பண்ணலை, பிரியாணி மசாலாவும் நான் ஆட் பண்ணவே இல்லை. நல்லா இருக்கா பாருங்கள், கலரே நல்லாயிருக்கும், ஃபுட் கலர் ஆட் பண்ண மாதிரி. ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. பாஸ்மதி ரைஸில் வந்து சாப்பிட்டா சுகர் பேஷண்ட்டில் இருக்கும்போது சாப்பிட முடியாது. இதுவே நம்ம பொன்னி அரிசியில் செஞ்சால் அவங்க கொஞ்சம் சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது பொன்னி அரிசி. நம்ம இந்தமாரி குஸ்கா பண்ணி சாப்பிட்றது. பாருங்கள், சுவையான குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ.